எங்கே போனாலும் இது முதல்ல அனைவருக்கும் வணக்கம். எனக்கு இந்த ஜோதிட கலையை கற்றுக் கொடுத்த அனைத்து குருமார்களையும் வணங்கிக் கொள்கிறேன். நான் கடவுளை வணங்குறது இல்லை, அது வேற. குருமார்களை தான் வணங்குறேன் எப்போவுமே. நான் ஜோதிடம் ஏன்னா எனக்கு அவங்க சொன்னது, நீ எதை கற்றுக்கிட்டாலும் எதை தெரிஞ்சுக்கிட்டாலும் எல்லாத்துக்கும் சொல்லணும்னு சொல்லிட்டாங்க என்கிட்ட. அதனால் அது நான் அவங்கள தான் வணங்கிக்கிறேன். நான் முதல்ல நான் எங்கே போனாலும் சொல்கிறது, இப்போ ஜாதகம்தான் தலையெழுத்துன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு என்ன கேரண்டி கார்டு? ஜாதகம்தான் தலையெழுத்துங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? இதுதான் எல்லா மீட்டிங்லையும் நான் ஃபஸ்ட்டு போகணுன்னு சொல்கிறேன். ஏன் அப்படின்னா இதை எல்லாரும் தெரிஞ்சு வச்சுக்கணும். முதல்ல அது தெரிஞ்சு வச்சுக்கணும். இது பாருங்கள், ஆண் ஜாதகத்தில் சனி இருக்கும் இடம் 1. இது ஆண் ஜாதகத்தில் தான் பார்க்கணும், பெண் ஜாதகத்தில் பார்க்கக்கூடாது. ஏன்னா ஆணுக்குத்தான் திருமணம், பெண்ணுக்கு திருமணம் இல்லை. சரிங்களா? பெண் என்பவள் தாரை வார்த்து தானமாக கொடுக்கப்படுபவள். அப்போ இது ஆண் ஜாதகத்தில் பார்க்கணும். ஆண் கர்மாவை வச்சு தான் குழந்தைகள் பிறக்கும். சனி இருக்கும் இடம் 1, அப்புறம் 2 போட்டுக்குங்க, 3, 7, 10, 12. இந்த 6 இடத்துல தான் உங்களுக்கு எத்தனை குழந்தை இருந்தாலும் சனி பகவான் இருப்பார். வக்கரமாக இருந்தால் ஒரு கட்டம் மாறுவார். எத்தனை ஜாதகம் வேணால் செக் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா அது டெஸ்ட் டியூப் பேபியாக இருக்கும், இல்லைன்னா ஜாதக டைம் குறித்தது தப்பாக இருக்கும். இது நான் கண்டுபிடிச்சது இல்லை. 1939 தொல்லியர் ஒருத்தர் ஸ்ரீலங்காக்காரரு சந்திரகாவிங்கிற புக்கில் எழுதியிருக்காரு. இதுதான் ஜாதகம் தான் தலையெழுத்துங்கிறதுக்கு ஆதாரம். அடுத்து பார்த்தீங்கன்னா, ஐயா குழந்தை பிறப்பை பற்றி பேசினார். அதாவது திருமணம் எப்போ நடக்கும் அது நான் சொல்லுவேன்னு சொன்னார். சூப்பரான பாயிண்ட் அது. ருத்ரகால அமிர்தம் புஸ்தகம் படிச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த விதி தெரிஞ்சிருக்கும். ருத்ரகால அமிர்தம்ங்கிற புக்கில் அந்த காலத்தையே எழுதி வச்சிருக்காங்க. குரு சுக்கிரனை பார்க்கும்போது, குரு 12 வருஷத்துக்கு ஒரு தடவை சுக்கிரனை பார்ப்பார். கோச்சார குரு ஜனனகால சுக்கிரனை பார்க்கும்போது 12 வருஷத்துக்கு ஒரு தடவை பார்ப்பார். அப்போ அவருக்கு திருமண காலத்தை நிர்ணயிக்கிறது எப்படி? அதுக்கு இந்த குருவை தான் நம்ம எடுக்கிறோம். இந்த குரு கோச்சாரத்தில் சுக்கிரனை பார்க்குறார். அப்படிங்கிறப்போ சூரியனுக்கும் சுக்கிரனுக்குள்ள டிகிரி வித்தியாசத்தை பார்க்கணும். அந்த டிகிரி என்ன வருதோ அந்த வயசு ஒரு 2-3 வருஷம் முன்ன பின்ன அவருக்கு கல்யாணம் ஆகிடும். குரு வருஷத்தை சொல்வார், தனியாக நோட் பண்ணிங்க. குரு திருமணம் நடக்கும் வருடத்தை சொல்வார். சூரியன் திருமணம் நடக்கும் மாதத்தை சொல்வார். இது நான் சொன்னது இல்லைங்க, ருத்ரகால அமிர்தம் புத்தகத்தில் சொல்லப்பட்டது, நான் படித்தது. சூரியன் மாதத்தை சொல்வார். புதன் வாரத்தை சொல்வார். எந்த வாரத்தை திருமணம் ஆச்சு, சூரியனோட மாசம், புதன் வாரத்தை சொல்வார். அதாவது புதன் 1ஆம் பாதத்தில்னா முதல் வாரம், 2ஆம் பாதத்தில்னா 2வது வாரம், 3வது பாதத்தில்னா 3வது வாரம், 4வது பாதத்தில்னா 4வது வாரம். சந்திரன் அந்த ஒரு வாரத்துக்குள்ள எந்த நாளில் திருமணம் நடந்ததுங்கிறத சந்திரன் சொல்வார். அது எப்படின்னா, ஒரு வாரத்தை 4ஆக பிரிச்சிங்கன்னா 1.25 நாள் வரும். எந்த 1.25 நாளில் திருமணம் நடந்ததுங்கிறத சந்திரன் சொல்வார். ஒவ்வொரு பாதமும் போட்டுக்கணும். அந்த 1.25 மணி நாளுங்கிறது 42 மணி நேரம் வரும். அங்கே பார்த்தீங்கன்னா அந்த 42 மணி நேரத்தில் 4ஆக பிரிச்சிங்கன்னா 10.5 மணி நேரம் வரும். அது எந்த 10.5 மணி நேரம் அப்படிங்கிறத ராகு சொல்வார். எந்த 10.5 மணி நேரங்கிறத ராகு சொல்வார்.
அந்த 10.5 மணி நேரத்தை 4ஆ பிரிச்சிங்கன்னா 2 மணி நேரம் 40 நிமிஷம் வரும். இந்த நேரத்தில் தான் திருமணம் நடந்திருக்கும். இதை கேது சொல்வார். இது திருமணம் எப்ப நடக்கும் அப்படிங்கிறதுக்கான விதியா ருத்ரகாலாமிர்தம் புக்கில் சொல்லப்பட்டது. 100% சரியா வரும், போட்டு பாருங்க. அதே மாதிரி ஜாதகம் வந்தோடனே இந்த பொருத்தம் பார்க்கறதுக்கு முன்னால அந்த ஜாதகருக்கு கல்யாணம் எப்ப நடக்கும்ங்கிறது ஜாதகத்தில் பார்க்கணும். அதில் பார்த்தீங்கன்னா சூரியனுக்கும் சுக்கிரனுக்குமான டிகிரி வித்தியாசம், சூரியனும் சுக்கிரனும் 48 டிகிரி விலகி போகவாங்க. நாம் முக்கூட்டு கிரகம் சொல்லிட்டு இருக்கோம். சுக்கிரன் 48 டிகிரி விலகுவார். 45 டிகிரிக்கு மேலே போயிட்டாருன்னா அந்த ஜாதகருக்கு திருமணம் இல்லை. அதே மாதிரி 36, 37 டிகிரி போயிட்டாருன்னா அவருக்கு திருமணம் அப்படிங்கிறது ஒரு 40 வயசுக்கு அப்புறம் தான் நடக்கும். யாராவது ஒரு பொண்ணு 2ஆம் தரமாக அமையும். அதே 34, 35 நின்னாருன்னா ஒரு 32, 33 வயசுக்கு மேலே நல்ல திருமணம் அமையும். இது சூரியனுக்கும் சுக்கிரனுமான வித்தியாசத்தை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். அடுத்ததாக சொல்ல போனால், நான் திருமணத்தை பற்றி மட்டுமே சொல்லிட்டு இருக்கேன். நான் பேச வந்த சப்ஜெக்டே வேற, இப்போ வேற பேசிகிட்டு இருக்கேன். இப்போ நான் சொல்ல போகிறது என்னோட PhD ஆய்வு பட்டம் வாங்கின சப்ஜெக்ட். யாருக்கு திருமணமே இல்லை, ஜென்ம நட்சத்திரம் 7ஆம் அதிபதி நின்ற நட்சத்திரம், கீழே எழுதிங்க. லக்ன புள்ளி நின்ற நட்சத்திரம், லக்னாதிபதி கிடையாது, லக்ன புள்ளி நின்ற நட்சத்திரம். இந்த 3 இடத்துல சூரியன், குரு, செவ்வாய் சாரம் கொடுத்திருந்தாங்கன்னா கல்யாணம் இல்லை. உடைப்பட்ட நட்சத்திரங்கள் சாரம் கொடுத்திருந்தால் அந்த ஜாதகருக்கு திருமணம் இல்லை. இந்த 3 இடத்துல கேது சாரம் கொடுத்திருந்தாலும் திருமணம் இல்லை. ரெண்டு இடத்துல சாரம் கொடுத்திருந்தாலும் திருமணத்துக்கு பொருத்தத்துக்கு வந்தால் தயவு செஞ்சு யாரும் பொருத்தம் ஜாதகத்துக்கு பொருத்தம் பார்க்காதீங்க. கண்டிப்பாக டைவர்ஸ் ஆகும். குழந்தை பிறந்ததுக்கப்புறம் டைவர்ஸ் ஆகும். 2 இடத்துல சாரம் கொடுத்துருந்தா திருமணத்தில் பிரச்சனைகள் வந்தே தீரும். இதெல்லாம் சிம்பிளான விதிகள் நான் சொல்லிட்டு இருக்கிறது எல்லாமே. ஜாதகத்தை பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு சொல்லிடலாம் இந்த ஜாதகத்துக்கு இப்படி தான் இருக்குங்கிறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம சொன்ன சனி பகவான் எங்கே இருக்கார்? அந்த சனி பகவான் லக்னத்துக்கு எத்தனாம் இடம்? அவர் என்ன காரகம்? உங்கள் உறவு காரகம் என்ன? அந்த உறவு காரகத்தில் ஒரு துர்மரணம் இருக்கும். இதை ஜாதகர் அடித்து உட்கார வச்சிடலாம். உட்காரியா இப்படி தான் இருக்குன்னு சொல்லிடலாம். ஆச்சுங்களா? அதே மாதிரி ஆண் ராசியில் சூரியன் முதல் 4 டிகிரியில் இருந்தாலும், 4 டிகிரிக்குள் இருந்தாலும், பெண் ராசியில் சூரியன் கடைசி 4 டிகிரியில் இருந்தாலும், 4 டிகிரி அதாவது 26 தாண்டி போயிடணும். இந்த ஜாதகரின் அப்பா இந்த குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்றிருப்பார். சூரியன் உச்சம் 9ஆம் இடத்துல சூரியன் இருக்காரு, அப்பாவுக்கு மகனுக்கு நல்ல உறவு இருக்கும், இதெல்லாம் வழியே இல்லை. இந்த 4 டிகிரிக்குள்ள இருந்தால் அவர் கண்டிப்பாக விட்டு பிரிஞ்சு போய் வேற கல்யாணம் பண்ணியிருப்பார், இல்லை இறந்து கூட போயிருக்கலாம். இதெல்லாம் சின்ன சின்ன விதிகள் நம்ம பார்த்தோம்னா ஈஸியாக ஜாதகம் சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக சொல்கிறேன் நான். சரிங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இப்போ வந்தவங்க என்ன கேட்குறாங்க, ஜாதகத்தை கொடுத்தோன்னா எனக்கு எப்படி இருக்கும், என் மனைவிக்கு எப்படி இருக்கும், என் குழந்தைக்கு எப்படி இருக்குன்னு தான் கேட்டுட்டு இருக்காங்க. நீங்கள் சொல்லுங்கள்.
கணவனோட ஜாதகத்துக்கு மனைவியோட ராசி 1, 5, 7, 9 இதில் தான் வரும். கணவனோட ராசி என்னவோ அந்த ராசிக்கு 1, 5, 7, 9 தான் மனைவியோட ராசி இருக்கும். உடைப்பட்ட நட்சத்திரமாக இருந்தால் ஒரு கட்டம் மாறி இருக்கலாம். ஆனால் பாதம் மாறுறப்போ கட்டம் மாறும். இது நீங்கள் இப்போ யோசனை பண்ணி பார்த்துக்கலாம் சரியாக வருதாது. ஏன்னா நம்ம முன்னோர்களோட அறிவு எந்த அளவுக்கு இருக்குது, எப்படியெல்லாம் அவங்க இதை ஒரு ஜோதிடத்தை உருவாக்குனாங்க அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் ஆதாரம். பெரியவங்க ஒன்றும் இல்லை, வசதி இல்லாத காலத்தில் ஞான திருஷ்டிலே இவ்வளோ தூரம் ஒதுக்கியிருக்காங்கன்னா நம்மெல்லாம் எவ்வளோ புண்ணியம் பண்ணவங்க தெரிஞ்சுட்டு போயிட்டு சொல்லிட்டு இருக்கோமே. இப்படி தான் இருக்கும் மனைவியோட ராசி. அதே மாதிரி முதல் குழந்தையோட ராசி கண்டுபிடிக்கலாம். எப்படின்னா 5ஆம் இடத்தை 1ன்னு போட்டுக்குங்க. அதே தான் 1, 5, 7, 9 இதில் தான் முதல் குழந்தையோட ராசி வரும். அதை நீங்கள் சரி பார்த்துக்கலாம். சின்ன சின்ன விஷயங்கள் நம்மளை ஜாதகம் பார்க்க வர்றவங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு உதவும். அதே மாதிரி நிறைய பேர் சந்திரநாடி படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சந்திரநாடியில் என்ன சொல்கிறோம், ஒருத்தர் வரப்போ இன்னைக்கு கோச்சார சந்திரன் எங்கே இருக்கார், அந்த கோச்சார சந்திரன் தூக்கி அவங்க ஜனனகால ஜாதகத்தில் வைங்க. அப்போ அந்த ஜனனகால ஜாதகத்தில் அவர் எதை தாண்டி வந்தாரோ அது சம்பந்தப்பட்ட கேள்வி தான் ஜாதகர் கேட்பாங்க. அடுத்து எந்த கிரகத்தை தொட போறாரோ அதுதான் பதிலாக இருக்கும். ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம். இது நம்ம சின்ன சின்ன விஷயங்கள். அதே மாதிரி வயதோட்டம் எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். வயதோட்டம் கான்செப்டில் போனீங்கன்னா கூட ஒருத்தர் வராரு, இப்போ ஜோதிடம் பார்க்க வராங்க. வரப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க, 42 வயசுன்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதில் எத்தனை 12 இருக்கோ கழிச்சிருங்க. 42 36 போச்சு, மிச்சம் 6. இவருக்கு 6ஆம் இடம் தான் இயங்கும். வந்தவர் கடனை பற்றி பேசுவார், இல்லைன்னா நோயை பற்றி தான் பேசுவார். சரியாகுமான்னு செக் பண்ணி பாருங்கள். இது நம்ம முன்னோர்கள் வயதோட்டம்ங்கிற கான்செப்டில் வயசை மட்டுமே வச்சுக்கிட்டு சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 12ஆம் பாகம்னு எடுத்துக்கிறோம். எல்லாம் விரயம் விரயம் விரயம்னு தான் பேசுகிறீங்க. 12ஆம் பாகத்தில் இப்போ நல்லதே இல்லையா? இப்போ 12ஆம் அதிபதி லக்னத்தில் இருந்தால் என்ன பண்ணுவார்? எல்லாரும் என்ன சொல்கிறோம், 12ஆவது லக்னத்திலிருந்து அவன் வேலைக்கே ஆக மாட்டான்னு சொல்கிறோம். ஆனால் நான் சொல்கிறது இல்லை. கண்டிப்பாக அவன் உள்ளூர் விட்டு போயிட்டானா பொழைச்சிக்குவான். சுயநலவாதியாக இருப்பான். அதே 12ஆம் அதிபதி 2ல் இருந்தாருன்னா செலவாளியாக இருப்பான், ஆனால் கஞ்சனாக இருப்பான். தனக்கு தேவையானது தான் அவன் பண்ணிக்குவான ஒழிய அடுத்தவங்களுக்கு செலவு பண்ண மாட்டான். ஏன்னா 12ஆம் இடம்ங்கிறது மறைவு ஸ்தானம். மறைவு ஸ்தானம்ங்கிறப்ப இவன் மறைச்சி வச்சு தானே செலவு பண்ணுவான், கஞ்சனாக தான் இருப்பான். அதே 12ஆம் அதிபதி 3ல் இருந்தாருன்னா 3ஆம் இடம்ங்கிறது முயற்சி ஸ்தானம். 12ஆம் இடங்கிறது 3ஆம் இடத்துக்கு 10ஆம் இடம். அப்போ இவனோட தொழில் எப்படி இருக்கும்? அருமையாக தொழில் பண்ணுவார். என்ன தொழில் பண்ணுவார்? யாருக்காவது பினாமியாக இருப்பார். ஏன்னா 12ஆம் இடம் மறைவு ஸ்தானம், மறைஞ்சு தான் தொழில் பண்ணும். யாருக்காவது பினாமியாக இருப்பார். அதே 4ல் இருந்தார்னா 12ஆம் அதிபதி 4ஆம் இடம்ங்கிறது சுகஸ்தானம், 12ஆம் இடம்ங்கிறது அயனசயன போகஸ்தானம். அப்போ இவரோட திருமண வாழ்க்கை நல்லா தானே இருக்கும். எல்லாருமே நெகட்டிவாக நிறையா பேர் சொல்கிறாங்கிறதுக்காக நான் இப்போ இது சொல்லிட்டு இருக்கேன். அவ்வளோதான். தவறு இருந்தால் சுட்டி காட்டுங்க. 5ஆம் இடத்துக்கு போயிடும்.
12ஆம் அதிபதி 5ல் இருந்தால் இவர் தன் குழந்தைகளுக்காக செலவு செய்வார். குழந்தைகள் படிப்பு, நல்ல இடத்துல படித்து வைக்கிறது, இந்த வேலையெல்லாம் செய்வார் அவர். விரயம் எங்காவும் குழந்தைகள் மூலம் விரயம். ஆனால் அந்த விரயம் எதுக்கு பயன்படும்? கல்விக்கு பயன்படும். அது மாதிரி வச்சுக்கலாம். அதே 6ல் இருந்தார்னா அங்கே விபரீத ராஜயோகம் வந்துருமா? ஏன்னா 6ஆம் இடத்துலேருந்து 12ஆம் இடத்தை பார்ப்பார். அப்போ அவர் கடன் வருமா? வராது. நோய் வருமா? வராது. இந்த 12ஆம் அதிபதி மட்டும் அதாவது எப்படின்னா மறைஞ்சிருந்து காக்கக்கூடியவர்னு சொல்லலாம். 7ல் இருந்தாருன்னா 12ஆம் அதிபதி நல்ல கலத்தரம் அமையும். தன் கலத்தரத்துக்காக எதையும் செய்யக்கூடியவராக இருப்பார். எவ்வளோ செலவுனாலும் பண்ணுவார். சுகமாக வச்சுக்குவார். 12ஆம் இடம் அயனசயன பாகம், சுகமாக வச்சுக்குவார். அதே 12ஆம் அதிபதி 8ல் இருந்தால் ஒரு மறைவுஸ்தானாதிபதி இன்னொரு மறைவுஸ்தானத்துக்கு போனால் நல்லது தானே. அப்போ நல்லதுன்னு எடுத்துக்கலாமா? 12ஆம் அதிபதி 9ல் இருந்தார்னா ஒன்பதாம் இடத்துக்கு 12ஆம் இடம் 4ஆம் இடமா? அப்போ தந்தையால் சுகப்பட்டிருப்பார் அவரு. 9ஆம் இடத்துக்கு 4ஆம் இடம். அதே 10ஆம் இடத்தை எடுத்துக்கங்க. 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம். 12ஆம் இடம் 10க்கு 3. கண்டிப்பாக இந்த 12ஆம் இடத்து அதிபதி 10ல் இருக்கிறவங்க கண்டிப்பாக சொந்த தொழில் தான் பண்ணுவாங்க. வேலைக்கு போக மாட்டாங்க. அவங்க முயற்சிகள் எல்லாமே சொந்த தொழில் தான் இருக்கும். ஆனால் அந்த சொந்த தொழிலில் கொஞ்சம் திருட்டுத்தனம் இருக்கும். திருட்டுத்தனம்னா எப்படின்னா 5 ரூபாய்க்கு விற்கிற பொருளை இவங்க 15 ரூபாய்க்கு விற்பாங்க. அவ்வளோதான். 11ல் இருந்தாருன்னா தன் வீட்டுக்கு 12ல் மறைஞ்சிடுறாரு. 11ஆம் இடம் லாபஸ்தானம்னு சொல்கிறோம். அப்போ அவருக்கு மறைமுகமாக ஏதாவது தொழில் லாபம் வரும் இல்லையா? இப்போ 12ஆம் அதிபதி 12லேயே இருந்தால் இங்கே தான் சிக்கல் வரும். 12ஆம் அதிபதி 12லேயே உட்கார்ந்துருந்தார்னா கண்டிப்பாக இவர் எந்த முயற்சியும் எடுக்க மாட்டார். இது மறைவு ஸ்தானங்கிறதுனால இவருக்கு அதாவது எப்படி சொல்லுவோன்னா பல பெண்களுடன் தொடர்பு இருக்கும். ஆணாக இருந்தால் 12ஆம் அதிபதி போயிட்டு சூரியன் கூட சேர்ந்து உட்கார்ந்தாருன்னா அரசியலில் வருவாங்க. ஏன்னா எனக்கும் எது ஒன்றும் சொல்கிறதுப்போ நீங்கள் யோசிக்கிற மாதிரி தான் சொல்லுவேன். ஆதாரப்போ இது இருக்குமா இல்லையா, இதில் தான் சந்தேகம் இருந்தால் கூட கேளுங்க, நான் சொல்கிறேன்.